சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயா காப்பி எடுத்துக்கங்க. நேக்க வேண்டாம் ஐயா, எங்க மண்டபத்து காஃபி நல்லா இருக்கும், எடுத்துக்கங்க. என் சிச்சுவேஷன் சரியில்லை. என் ஐட்டெல்லாம் வந்தா என் வேலையை முடிச்சுட்டு கிளம்பிண்டே இருப்பேன். ஐயா நீங்க சந்தோஷமா இருங்க. நடக்க போற சந்தோஷமா நிகழ்ச்சியில நீங்க இப்படி இருக்கக்கூடாது. டென்ஷன் ஆகாம சந்தோஷமா இருங்க ஐயா. உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்க. நீங்க யாரும் எங்கிட்ட அன்வான்டா பேச வேண்டாம். நீங்க பேச பேச எனக்கு ப்ரெஷர் வேற ஏறிண்டே போடுது. நாட் குட் ஃபார் மீ ஆஸ் வெல் ஆஸ் மை ஒய்ஃப், மை பெட்டர் ஹாஃப். கற்பகம். கற்பகம் யாரு? உங்க மாமியா? ஆமா, ஆத்துக்காரி தான். ஓஹோ. மை பெட்டர் ஹாஃப். பொருள் எல்லாம் அவங்க தான் வாங்கிட்டு வராங்களா? ஆமா ஆமா, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவாளே. வரலன்னா நான் அப்படியே ஆரம்பிச்சுடுறேன். பூஜை பொருள்லாம் இல்லாம எப்படி ஆரம்பிப்பீங்க? ஆமா, மற்றதெல்லாம் பக்காவா இங்க வந்துடுச்சு. இப்போ பொருள் இல்லாததான் குறையாகும். உன்னோட அம்மாவே இல்ல அப்படின்னா? அம்மாவே இல்லையா? இல்லைன்னா இல்ல. அதை பத்தி நீ பேசக்கூடாது சார். நேக்கு எதுக்கு சார் இந்த வம்பு? நீங்களே உங்க ஆத்து குழந்தைய கடத்தி ரகசியமா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நான் எதுக்கு அதுல தலையிட போறேன்? இட் இஸ் நன் ஆஃப் மை பிசினஸ். டேய், அவனை கூட்டு வாடா. டேய், கொஞ்சம் சிரிடா. ஏன் உம்முன்னு இருக்க? வா. டேய் சிரிடா, ஏன் இப்படி இருக்க? வா. சித்து ரெடி. ஏப்பா இங்க வா. உட்கார்றா. உட்கார் உட்கார். தம்பி சொல்லுங்க சார். அந்த கரியால விஷயத்தை முடிச்சு விட்டீல்ல? ஆமா சார், பணத்தை செட்டில் பண்ணி தான் வந்திருக்கோம். தேவையில்லாம கொஞ்சம் எகர்னா வார்னிங் கொடுத்து தான் வந்திருக்கோம். நோ ப்ராப்ளம் சார். இல்லை தம்பி, யாராலையும் ப்ராப்ளம் இல்லைன்னு நினச்சி விட்டுற வேணாம். என்னைக்கு இருந்தாலும் அவன் பெரிய ப்ராப்ளம் தான். கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி வச்சு பார்க்கணும்ப்பா. எவன் எந்த ரூபத்தில் வருவான்னு தெரியாது. எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும். நீங்க எதுக்கு சார் இவ்வளோ பயப்படுறீங்க? அட பயப்படலப்பா, தேவையில்லாமல் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல. இன்னும் அரை மணி நேரத்தில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியேறணும். உங்கள் மச்சினனைய ஒரு கண்ணு பார்த்துக்குங்க. அவனையும் நம்ப முடியாதுப்பா. பின்வாச வழியா அந்த கூட்டத்தில் போய் சேர்ந்தாலும் சேர்ந்துருவேன். மொத்த கூட்டமும் ஜெயிலில் இருக்காங்க சார். தம்பி, அந்த 3 பேரும் டம்மி பீஸுப்பா. இவளுக்கு தான் டேஞ்சரு. இவளுக்கெல்லாம் உலட்டி விடணும், அதான் முக்கியம். அதை நான் பார்த்துக்கிறேன். அடுத்த அரை மணி நேரம் தான் ரொம்ப முக்கியம். பார்த்துருவோம். சரியா? சரி சார், வாங்க. வாங்கம்மா. ஃபீவருக்கு ஏதாச்சும் டேப்லெட் இருக்கா? அது இல்லையம்மா, தலைவலி தைலம், முதுகு வலி தைலம், இந்த 2 தாம்மா இருக்கு. தைலமா? எங்க அக்காக்கு உடம்பு சரியில்லை சார். பக்கத்துல ஏதாவது மெடிக்கல் ஷாப் இருக்குமா? இங்க இல்லையம்மா, ஒரு 3 கிலோமீட்டர் போனாதாம்மா மெடிக்கல் ஷாப் இருக்கு. 3 கிலோமீட்டரா? போக முடியுமா? என்கிட்ட ஒரு காய்ச்சல் மாத்திரை இருக்கு, அதை வாங்கிக்கிறீங்களா? கொடுங்க. புண்ணியமா போகும், கொடுங்க. இந்தாங்க. தேங்க் யூ சார். தண்ணி பாட்டில் வாங்கிட்டு. சரிக்கா, எடுத்துக்குவோம். அண்ணாச்சி வாங்க வாங்க. என்ன பரபரப்பா வரீங்க? ஆமா, முதல்ல ஒரு கல்யாண செட்டை போடுங்க. எங்க கல்யாண செட்டு கேக்குறாங்க. கல்யாண செட்டா? ஏன் மாமி, இன்னைக்கு முகூர்த்த நாளே இல்லையே. அப்படியே இருந்தாலும் மாமா முத நாளே சொல்லி வச்சிருப்பாரு. இப்ப நீங்க வந்து கேக்குறீங்க? எல்லாம் என் தலை எழுத்து. நீங்க பொருளை கொஞ்சம் சீக்கிரம் போட்டு கதையை கேளுங்க. கொடுங்க.
ஆத்துல சும்மா இருக்காம எவனோ ஃபோன் பண்ணி கூப்பிட்டான்னு ஓடினார். அங்க போய் பார்த்தா இது ஏதோ ரகசிய கல்யாணமா. ரகசிய கல்யாணமா?